செல்வது? அட, நாம் அனைவரும் இருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து கைலாயத்தை தூக்கிச் செல்வோம். வேண்டாம் நந்தி. கைலாயம் நமது இல்லமாகும். இல்லம் ஒரு பொருளாகாது. நம் இல்லத்தை நமக்கேற்றாற்போல் எங்கு வேண்டுமானாலும் அமைத்திட்டு வேறொரு இடத்தில் வைப்பதற்கு. இல்லத்தில் பொறுப்பானவர் ஒருவர் உண்டு. அவ்வில்லத்தில் அவர் மூத்த உறவாக இருப்பார். அந்த மூத்த உறவே குறைகளின்றி பொறுப்புகள் யாவையும் நிறைவேற்றிட வேண்டும். ஆகையால் இக்காரியத்தை நானும் தேவி பார்வதியும் செய்வோம். தாக்குதலும் நடக்காது, இவ்விடத்திலிருந்து பெயர்த்தும் எடுத்து செல்லக்கூடாது. பிறகு எவ்வாறு இதை புவிக்கு எடுத்து செல்வது? முழு மரியாதையுடன் எவ்வாறு குடும்பத்தினர் அன்பானவர்களை அழைத்துச் செல்கிறார்களோ அவ்வாறேதான் தேவி பார்வதி. இல்லத்தை பற்றி தலைவரை விட இல்லத்தரசியே நன்கு அறிந்திருப்பார்கள். எனவே தாங்களே கூறுங்கள், நாம் எவ்வாறு கைலாயத்தை புவிக்கு எடுத்துச் செல்லவிருக்கிறோம்? நந்தி, எந்த மலர்களையும் வில்வ இலைகளையும் எங்கள் மீது தூவினீர்களோ அதை எடுத்து வாருங்கள். அது கைலாயத்தை எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். சரி தாயே. தந்தையே, அன்னை ஏன் இந்த மாலையை தொடுக்கிறார்கள்? கணேசா, இக்கைலாயமே எங்களது இல்லறம். என்றும் இல்லற வாழ்க்கையானது மலரைப் போன்றே மென்மையாக இருக்க வேண்டும். அதன் காரணமாகவே தேவி பார்வதி எக்கணமும் மலர் தொடுக்கின்றார்கள். இல்லற வாழ்வின் ஆதாரம் மாங்கனி மற்றும் வில்வ இலையை போன்றது. ஆகையால் தேவி பார்வதி மா இலை வில்வ இலை கொண்டு தோரணம் தொடுக்கிறார்கள். இல்லற வாழ்க்கை நெல்மணியை போன்றதே. நெல்லானது தேவி பார்வதியின் யுக்திக்கான அங்கமாகும். இவை யாவும் ஒன்றிணைந்தே இல்லற வாழ்க்கை என்பது உருவாகின்றது. மேலும் உனது அன்னை தேவி பார்வதி இதைக் கொண்டே இவ்வில்லத்தை எடுத்துச் செல்லப் போகிறார்கள். இன்றைக்கு பிறகு எவரெல்லாம் இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் இவ்வாறே மாலையை தொடுப்பார்கள். இதை வையகத்தோர் தோரணம் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். தோரணம் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள்.
கைலாயமே, தாங்கள் எங்கள் இல்லமாவீர்கள், எங்கள் இல்லறத்தின் ஒரு முக்கிய அங்கமாவீர்கள். மலர்கள், வில்வ இலை, தானியங்கள் கொண்ட இந்த மாலையால் லோக நன்மைக்காக தங்களை புவிக்கு இழுத்துச் செல்லும் முயற்சியில் ஈடுபடப் போகிறோம். தாங்கள் மலர்களைப் போல் மென்மையாக மாறுங்கள். தங்களை முழு மரியாதையுடன் புவிக்கு நாங்கள் அழைத்துச் செல்ல விரும்புகிறோம். வாருங்கள் மகாதேவா, தாங்கள் அவ்விடத்திலிருந்து கைலாயத்தை இழுங்கள். நான் இவ்விடத்திலிருந்து இழுக்கிறேன். நாம் ஒன்றிணைந்து கைலாயத்தை புவிக்கு எடுத்துச் செல்லலாம். அவ்வாறே தேவி. சிவசக்தி போற்றி, சிவசக்தி போற்றி, சிவசக்தி போற்றி, சிவசக்தி போற்றி. ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி 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 போற்றி. மகாதேவா, தாங்கள் என்ன முயற்சி செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. கைலாயத்தை இந்த புவிக்கு கொண்டு வந்தாலும் சரி, அசுரர்களான நாங்கள் என்றுமே தோல்வியை ஏற்க மாட்டோம். எங்கள் இலக்கை அடையும் வரை, இறுதி மூச்சிருக்கும் வரை போராடுவோம். ஆம், நாங்கள் போராடுவோம். உயிரை துறக்கும் வரை போராடுவோம். ஆம் குருதேவா, நாங்கள் போராடுவோம். உயிர் உள்ளவரை போராடுவோம். ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி. 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 இன்று நமக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கே மிக மகத்துவமான நாளாகும். பிரபஞ்சத்திற்கு இது ஓர் அன்பளிப்பாகும். இனி மகாதேவர் வசிக்கும் கைலாயமானது நம் லோகத்தை பிரிந்து வெகு தூரம் சென்று விட்டது. ஆனால் இப்புவிக்கு கைலாயம் அன்பளிப்பாக கிட்டியதால் புவியின் மகத்துவம் வைகுண்டத்திற்கு நிகராக மாறிவிட்டது. சிவசக்தியின் இந்த அன்பளிப்பு அண்ட சராசரத்திற்கும் ஒரு வரமாக மாறும். வாருங்கள், இந்த உற்சவத்தினை மலர் தூவி நாம் கொண்டாடுவோம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். வாருங்கள், வந்து தரிசியுங்கள். சிவசக்தியின் தியாகத்தை உணருங்கள். சிவனின் கைலாயம் புவிக்கு செல்லும் யாத்திரைக்கு சாட்சியாக மாறுங்கள். புவிக்கு செல்லும் யாத்திரைக்கு சாட்சியாக மாறுங்கள்.
இமயமலையே, இப்புவியின் நன்மைக்காக கைலாயத்திற்கு புவியில் இடம் தாருங்கள். மகாதேவா, தாயே, தாங்கள் தங்கள் அரியணையில் அமருங்கள். நாங்கள் இந்த புவியில் கைலாயம் நிர்மாணிக்கப்பட்ட பிறகு முதல் தீப ஆராதனைக்கான ஏற்பாடுகளை செய்ய அனுமதியுங்கள். நந்தி, தீபாராதனை மட்டுமல்ல, இங்கு உற்சவம் நிகழும். இந்த உற்சவமானது இதற்கு முன்பு எவரும் காணாத உற்சவமாகும். ஹர ஹர மகாதேவ, ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர